சந்துருக்கு ஃபோன் பண்ணலாமா? ஃபோன் பண்ணி சந்துரு கிட்ட பேசணும் போல இருக்கு. பேசலாமா இல்ல? பேசலாமே. சரி பண்ணுவோம். பாரதி, ஹலோ. ஹலோ பாரதி, ஃபோன் பண்ண உடனே பேசிடுங்க. லேட் பண்ணா டென்ஷன் ஆகுது இல்ல? ஏன் டென்ஷன்? இல்ல மறுபடியும் வழக்கி விழுந்துட்டீங்களோன்னு தான். ஏன் அதுக்கு மட்டும்தான் நான் கால் பண்ணணுமா? என் கால் இப்ப பரவாயில்ல, நல்லா ஆயிடுச்சு. என்னால நல்லபடியா நடக்க முடியுது. ஏன் என்னால குதிச்சு இப்ப டான்ஸ் ஆட முடியும்னு சொல்றதுக்காக கூட ஃபோன் பண்ண கூடாதா? பண்ணலாம். சோ யூ ஆர் ஆல் ரைட். அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன காப்பாத்துன உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஓகே டோன்ட் மென்ஷன் இட். சரி, இதுக்கு தான் கால் பண்ணீங்களா? இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன விஷயம்? இப்போ நீங்க வீட்டுக்கு வாங்க, நான் சொல்றேன். இப்பவா? ஓ, உங்களுக்கு இப்ப ஆபீஸ் வேலை இருக்கு, அதனால வர மாட்டீங்க அப்படிதானே? அப்பனா நீங்க ஒன்னும் வர வேண்டாம், நீங்க வேலைய பாருங்க. ஹலோ, என்ன நீங்க பாட்டுக்கு பேசிட்டே இருக்கீங்க? நான் வர மாட்டேன்னு எப்ப சொன்னேன்? அப்போ உடனே வரீங்களா? நான் வரேன்னு சொல்லலையே. அப்ப என்னதான் சொல்றீங்க? இப்ப நான் அங்க வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்றேன். ஓ, அப்படியா? ஓகே வாங்க. என்ன பாரதி இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க? நீங்க வருவீங்கன்னு தான் உங்களுக்கு கால் பண்ணதுல இருந்து நான் இங்க தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அரை மணி நேரமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நீங்க வர 6 மணி நேரம் ஆயிருந்தா கூட நான் அப்படியே தான் உட்கார்ந்திருப்பேன். வர நீங்க ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்றீங்க. ஏன் உங்க சைல்டு இப்ப ஏன் வயித்துல இருக்கிறதுனால அப்படி பண்றேனோ? சரி உட்காருங்க. என்ன பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதுவும் உங்களுக்கு சைல்டிஷா தான் தெரியுதா? நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க பண்றது சைல்டிஷா இருக்குன்னு சொல்றதை விட பைத்தியக்காரத்தனமா இருக்கு. அப்போ நான் பைத்தியக்காரி? ஆமா, பின்ன இப்படி ஒருத்தர் நிக்க வச்சுட்டு அவன் முன்னாடி இப்படி கேட் வாக் போனா என்னன்னு சொல்றது? கேட் வாக். உங்க கால் சரியாயிடுச்சுன்னு நடந்து காட்டுறீங்க, கரெக்டா? அப்பா, இப்பவாவது புரிஞ்சுதே. இப்ப சொல்லுங்க, நான் என்ன பைத்தியக்காரியா? சச்சே, நான் தான் டியூப்லைட்டு உங்ககிட்ட பெரிய பல்பு வாங்கிட்டேன். சோ இப்போ உங்களால நல்லா நடக்க முடியுது. சந்தோஷம். சரி, ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னீங்களே, என்ன அது? அது வந்து
வீட்டுக்கு வந்ததும் சொல்றேன்னு அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்களே இப்போ ஏன் தயங்குறீங்க? ஆ, ஆ, அது தலை போற அவசரம். முக்கியமான விஷயம் நான் மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிருக்கீங்கல்ல. ஆமா. அப்போ நான் இப்போ சொல்றது முக்கியமான விஷயம் இல்லைன்னா என்ன திட்டுவீங்களா? இல்ல, நீங்க என்ன திட்டுவீங்க. இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. ஆ, அ, நான் கோயிலுக்கு போகணும். என்ன கூட்டிட்டு போறீங்களா? இது முக்கியமான விஷயம் தானே. கோவில் சாமி எல்லாம் எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு எப்படி? சரி, போலாம். சரி, நீங்க கோயிலுக்கு தான் போகணும்னா ஸ்வேதாவை கூப்பிட்டுருக்கலாம்ல. ஐயா சாமி, நான் அவங்கள தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டேன். அவங்க எனக்கு வேலை இருக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களை கூப்பிட்டேன். போதுமா? சரி சரி, நீங்க கோயிலுக்கு கிளம்புங்க, போலாம். ஓகே, இருங்க, ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். இந்த சாரி நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு. அது என்ன நல்லாதான் இருக்கு? அப்போ இது நல்லா இல்ல. உங்களுக்கு பிடிக்கல? இருங்க. இது சந்துரு நல்லா இருக்கு. இது வெறும் நல்லா இருக்கா? அப்போனா இதுவும் நல்லா இல்ல. இது ரெண்டும் வேண்டாம். இப்போ பாரதி, இந்த புடவை சூப்பரா இருக்கு. புடவைனா இதுதான் புடவை. உங்களுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும். இது வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இருக்கே. வேண்டாம், இன்னும் நிறைய புடவை இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். ஏங்க பாரதி, வேணாம். நீங்க இப்படி லேட் பண்ணீங்கன்னா கோயில்ல நடைய சாத்திடுவாங்க. வேணாம், போலாம். ஆமால. சரி, இந்த புடவையே போதும். நான் போய் மாத்திட்டு வந்துடுறேன். சாரி. பரவாயில்லைங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா பிடிச்சுக்கோங்க. இருங்க, வரேன்.